ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி பாஸ்கா 4ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வசனங்கள் 1 முதல் 18 முடிய. பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பற்பாயை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பறப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானில் இருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி மும்முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்து கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசாரியாவில் இருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம் தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் உம் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட போது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார் என்றார். கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 11 - 18 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார். ஏனெனில் அவர் ஆயருமல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமுமல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கின்றார், நானும் தந்தையை அறிந்திருக்கின்றேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கின்றேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார், ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கின்றேன். அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கின்றேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கின்றேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு.
என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கின்றேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இந்திய ஆன்மீக புத்தகங்களில் ஒன்று உபநிடதங்கள். அதில் ஒரு பகுதி சாந்தோக்கிய உபநிடதம் என்பது. அதில் வரக்கூடிய ஒரு கதை. சத்தியகாமா என்ற ஒரு இளைஞன் ஆன்மீக தேடல் உள்ளவனாக இருந்தான். அவன் ஒரு குருவை அணுகி, என்னை உங்களது சீடனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு ஞானத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னான். குருவோ சில கால்நடைகளை அவனிடம் கொடுத்து, இந்த கால்நடைகளது எண்ணிக்கை 400 வரும் வரை இவற்றை மேய்த்துவாய் என்று சொன்னாராம். குரு சொன்னது சத்தியகாமாவிற்கு சங்கடமாக இருந்தாலும் குருவின் சொற்படி ஒவ்வொரு நாளும் கால்நடைகளை காட்டிற்கு ஓட்டிச் சென்று மேய்க்க ஆரம்பித்தான். அவ்வாறு காட்டில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அங்கு நடந்த நிகழ்வுகளை உற்று கவனிக்க ஆரம்பித்தான். மாட்டிடமிருந்து உறுதியையும் ஆற்றலையும் கற்றுக்கொண்டான். நெருப்பிடமிருந்து தூய்மையாக்குதலை கற்றுக்கொண்டான். தண்ணீரிலிருந்து பாலை பிரித்து அருந்தும் அன்னப்பறவையிடமிருந்து தேர்ந்து தெளிகின்ற தன்மையை கற்றுக்கொண்டான். கழுகிடமிருந்து கூர்ந்து நோக்கும் தன்மையை கற்றுக்கொண்டான். மேலும் இயற்கையின் இன்னும் பல அங்கங்களை கூர்ந்து நோக்கி அவற்றிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டான். அதாவது ஆடு மாடு மேய்க்கும் ஆயனாக இருந்தது அவன் பல்வேறு காரியங்களை இயற்கையிடமிருந்து கற்றுக்கொண்டு ஞானியாக மாறுவதற்கான காரணமாக இருந்தது. மேற்கண்ட கதையின்படி கால்நடைகளின் எண்ணிக்கை 400 அடைந்த பொழுது சத்தியகாமா முற்றிலும் ஞானம் பெற்றவனாக மாறியிருந்தான். இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த இறைவனுடைய தூதர்கள், இறைவாக்கினர்கள் பலரும் ஆடு மாடு மேய்த்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு சுவராசியமான செய்தி. இஸ்ரேல் மக்களின் முதுபெரும் தந்தையாகிய ஆபிரகாம் ஆடு மாடு மேய்த்தவர்தான். மோசே தனது மாமனாரின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதுதான் கடவுளின் அழைப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. தாவீது அரசராவதற்கு முன்பு ஆடு மேய்த்தவர்தான். ஆமோஸ் இறைவாக்கினர் தான் ஆடு மேய்ப்பவனாக இருந்ததை அவரே குறிப்பிடுகின்றார். இஸ்லாம் மதத்தில் முகமது நபி அவர்கள், நான் ஆடு மேய்த்திருக்கிறேன், நான் மட்டுமல்ல இறை தூதர்கள் பலரும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றார். இந்து மரபிற்கு வருகின்ற பொழுது பகவத்கீதையை உபதேசம் செய்த கிருஷ்ணர் ஆயர் குலத்தில் பிறந்தவர். பாபிலோனியாவிலும் அசிரியாவிலும் இருந்த அரசர்கள் தங்களை மேய்ப்பர்கள் என்று அழைப்பதில் பெருமை கண்டனர். ஆடு மாடு மேய்த்தலின் வழியாக ஒரு நபர் ஞானத்திற்கு அருகில் மட்டுமல்ல, கடவுளிடமும் நெருங்கி வர முடியும், இயற்கையிடமும் நெருங்கி வர முடியும், ஏன் தன்னிடமும் நெருங்கி வர முடியும். இதன் காரணத்தினாலேயோ என்னவோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உவமையை எடுத்துக்கொண்டு, அதாவது ஆயர் உவமையை எடுத்துக்கொண்டு வாழ்வை பற்றிய அடிப்படையான உண்மைகளையும் நமக்கும் தனக்கும் உள்ள உறவின் நெருக்கத்தையும் நமக்கு கற்றுத்தருகின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தனக்கும் தனது மந்தைக்கும் உள்ள உறவை பற்றி பேசுகிறார். இதில் நல்ல உறவுக்கான இலக்கணங்களையும் மறைமுகமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அதாவது ஒரு நல்ல உறவில் காணப்பட வேண்டிய அம்சங்கள் எவை எவை என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். இரண்டு அம்சங்களை பற்றி நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக அறிந்திருத்தல். அறிந்திருத்தல் என்கின்ற வார்த்தையானது இன்றைய நற்செய்தியில் அடிக்கடி வருகின்றது. அறிந்திருத்தல் என்கிற வார்த்தை 2 அர்த்தங்களை கொண்டது. முதலாவதாக, ஒரு நபரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிற பொழுது அந்நபரை முழுமையாக நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். இரண்டாவதாக, விவிலியத்தின் பின்னணியில் அறிந்திருத்தல் என்கிற வார்த்தையானது அன்பு செய்தல் என்பதோடு தொடர்புடையது. இந்த 2 அர்த்தங்களையும் இணைந்து பார்க்கிற பொழுது உண்மையிலேயே ஒருவரை அறிந்திருத்தல் என்பது ஒரு நபரை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அந்நபரை அன்பு செய்வதாகும். இயேசுவினுடைய அன்பு இத்தகையதாக இருக்கிறது. நம்மை அறிந்தவராக இருக்கிறார், அதே நேரத்தில் நம்மை அன்பு செய்யக்கூடியவராகவும் இருக்கின்றார். இன்றைய சூழ்நிலையில் பல உறவுகள் தீப்பிடித்து எரிந்து அணையும் சருகுகள் போல இருக்கின்றன. உடனே பற்றிக் கொள்கின்றன, ஆனால் வெகு காலத்திற்கு நீடிப்பதில்லை. இதற்கான ஒரு முக்கியமான காரணம், பல உறவுகள் பிறரை பற்றிய தெளிவான அறிதல் இல்லாமலேயே, புரிதல் இல்லாமலேயே கட்டி எழுப்பப்படுவதாகும். இரண்டாவதாக, ஒரு நல்ல உறவிற்கான அடிப்படையான காரியம் உயிரை கொடுப்பது. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் என்று இயேசு கூறுகிறார். உயிரை கொடுப்பது என்பது ஒருவருக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணிப்பதை சுட்டிக்காட்டுகிறது.
ஒருவர் மற்றவரை முழுமையாக அறிந்து அன்பு செய்ய ஆரம்பிக்கிற பொழுது அந்த உறவானது வெகு நாளைக்கு நீடிக்கக்கூடிய உறவாக, ஆழமான உறவாக மாறிவிடுகிறது. இயேசு கடவுளின் மகனாக இருந்த பொழுதும் நமக்காக தன்னையே அர்ப்பணித்தார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. எனவே இத்தகைய உறவின் தன்மைகளை நமதாக்கி வாழ்வை நிறைவாக வாழ இன்றைய நாளில் இறைவனிடம் வரம் கேட்போம். மன்றாடுவோமாக. இறைவா, உமக்கும் எமக்கும் இடையேயான உறவை ஆழமாக்க நாங்கள் முயற்சி எடுப்பதோடு எமக்கும் சமூகத்திற்கும் இடையேயான உறவையும் ஆழமாக்க எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். இதயத்தின் விருப்பம் அதுவன்றோ, பாகுபாடு நீக்கினீர், பரிசுத்த ஆவியால் ஒன்றாக்கினீர். நல்ல மேய்ப்பன் நீரே, எனக்காய் உயிரை தந்தவரே, உம் அன்பால் ஒன்றானோ, கையில்
நான்